நீங்க ஜெபித்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தெரியலையா? பல நேரங்கள்ல நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆனா என் ஜெபத்தை தேவன் கேட்டாரா இல்லையா என்ற சந்தேகம் நமக்குள்ளேயே இருக்கும். வேதம் சொல்கிறது, அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்று. பல நேரங்களில் நாம் நினைப்பது என்ன தெரியுமா? நாம் ஜெபித்த உடனே எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான். ஆனால் தேவன் வேலை செய்யும் விதம் நம் எண்ணங்களை விட வேறுபட்டது. இன்று உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்பதை உணர்த்தும் 5 முக்கிய அறிகுறிகளை பற்றி நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பானவர்களே, தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டதற்கான முதல் அறிகுறி என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் வரும் அமைதி. பிரச்சனை இன்னும் முடிஞ்சிருக்காது, ஆனா உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும், ஒரு அமைதி நம் உள்ளத்துல தானாய் தோன்றும். அதுதான் தேவனின் சத்தம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி மழையே இல்லாததுனால மிகுந்த மன வருத்தத்துல இருந்தார். அவர் தினமும் மலையடிவாரத்துல நின்று மழைக்காக ஜெபிப்பாரு. ஒரு நாள் மேகங்கள் கருக்கவே இல்லை, வெயில் மிகவும் வாட்டியது. ஆனால் அன்று அவர் ஜெபிக்க போகும்போது கையில ஒரு கொடையோட சென்றாரு. மற்றவர்கள் அவரிடம் கேட்டார்கள், மழையே வரவில்லை, ஏன் கொடை எடுத்து செல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் ஜெபிக்க போகிறேன், என் தேவன் கண்டிப்பா மழையை தருவார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என்று. இந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ள எப்படி வந்தது நீங்க யோசித்து பார்த்தீர்களானால் என்ன உங்களுக்கு தோணும் அப்படின்னா, இவர் ரெகுலரா அவங்க கிராமத்துல இருக்கிற ஒரு மலையடி வாரத்துல நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் அவருக்குள்ள தோணுது, ரெகுலரா ஜெபம் பண்றாரு, ஆனா அந்த ஒரு நாள் தான் அவருக்குள்ள தோணுது, இன்னைக்கு நம்ம கொடையோட போவோம், விசுவாசத்தோட போவோம், நம்பிக்கையோட போவோம். இந்த நம்பிக்கை, விசுவாசம், அந்த அமைதி அவருக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, அவர் ரெகுலரா ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்தனால. மத்தவங்க அவர்கிட்ட நெகட்டிவா பேசினா கூட அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் ஜெபிக்க போறேன், என் தேவன் கண்டிப்பா மழையை தருவாருன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குதுன்னு அவருக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை அவர் நாவினால அறிக்கையிட்டாரு. அதே போல தேவன் அவருடைய விசுவாசத்தின்படியே அந்த நாள்ல மழையை கட்டளையிட்டார். அநேகர் கண் முன்னாடி அவர் வெட்கப்பட்டு போக தேவன் அவரை விடவில்லை. ஜெபத்தின் பதில் வருவதற்கு முன்பே உங்கள் மனதில் ஏற்படுற அந்த நிச்சயமான அமைதிதான் முதல் அறிகுறி. அந்த விவரிக்க முடியாத மன அமைதி நமக்குள்ள எப்படி வருது அப்படின்னா, நம்ம ப்ரேயர் பண்ணனால. நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்ட உடனே நமக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய பாரம் இறங்குனது போல நம்மளுடைய மனசு அவ்வளோ பாரமா இருந்தது ரொம்ப இலகுவா மாறிடும். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு இருக்காது. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த பாரம், பயம் எல்லாம் நீங்கி நமக்குள்ள ஒரு அமைதி வந்தது அப்படின்னாவே, விவரிக்க முடியாத மன அமைதி வந்துச்சுனாவே தேவன் கிரியை செய்ய தொடங்கி விட்டார்னு அர்த்தம். ரெகுலரா நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும். இரண்டாவது, ஏசப்பா உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறான். அந்த பையனோட நேம் ராபர்ட். அவன் வாழ்க்கையில கூட பல பிரச்சனை இருந்துச்சு. வேலை கிடைக்கல, கடன் அதிகமா இருந்துச்சு, வீட்டுல அமைதி இல்ல. அவன் தினமும் தேவனை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா மாதங்கள் கடந்து போனாலும் எந்த பதிலும் வரல. ஒரு நாள் அவன் மனசை உடைஞ்சு தேவன்கிட்ட அழுது கேட்டான், கர்த்தாவே, நான் தினமும் ஜெபிக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், அழுதுட்டு இருக்கேன், கண்டினியூவா சர்ச் போறேன், ஆனா என் சூழ்நிலை எதுவுமே மாறலையே. ஜெபம் பண்ணாலும் ஏன் என் வாழ்க்கைய மாற்றம் இல்லைன்னு புலம்பிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு அவன் பைபிளை திறக்கிறான். அவன் கண்களுக்கு பட்ட வசனம் சங்கீதம் 34. அந்த சங்கீதம் 34ல என்ன இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இப்படி சங்கீதம் 34ல அந்த பையன் ஒவ்வொரு வசனமும் படிக்கிறப்ப அவன் கண்கள்ல இருந்து தண்ணீர் தாறுமாறா ஊத்திக்கிட்டே இருக்கு.
ஏன்னா அவன் இருதயத்துல கர்த்தர் பேசுகிறத அவனால உணர முடியுது. நீங்க தேவனோடு சஞ்சரிக்கும் போதுதான் தேவன் உங்களோடு கூட பேசுறாருன்றத உங்களால உணர முடியும். இந்த பையனும் கூட பிரேயர் பண்ணி புலம்பி முடிச்சுட்டு அவன் ஓபன் பண்ணும் போது இந்த வசனம் அவன் கண்கள்ல பட்டு அதை வாசிக்கும் போது அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அந்த பையனை பலப்படுத்தினாரு. அவன் தேவ சமூகத்துல அழுது மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிட்டான். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல இன்சிடென்ட், பல அனுபவங்களை தேவன் நம்ம கூட கொடுத்திருப்பாரு. சில நேரம் பைபிள் வாசிக்கும் போது அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும். சில நேரம் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையா போய்கிட்டு இருப்போம். ஆனா நமக்கு முன்னாடி காரோ ஆட்டோவோ ஏதோ ஒண்ணு போகும்போது அதுல தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த வார்த்தைகளை நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும். அது மாதிரி வார்த்தைகளை கொடுத்தோம் கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. சர்ச்ல இருக்கிற உங்க பாஸ்டர்ஸ் மூலியமா கர்த்தர் பேசுவாரு. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, நீங்க மொபைல் பார்க்கும்போது அம்மா அப்பா மூலியமா, இப்படி கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாவது ஏசப்பா உங்க கூட பேசிக்கிட்டு உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்போதும் பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இதுதான் உங்களுக்குள்ள நடக்கும். மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு துதிக்கிற மனப்பக்குவம் வரும். பதில் வர்றதுக்கு முன்னாடியே தேவனுக்கு நன்றி சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க உங்களை அறியாமையே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இத நீங்க தியானிக்கும் போது உங்களை அறியாம அந்த துதிக்கிற மனப்பக்குவம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மூணாவதா உங்க வாழ்க்கையில நடக்கும். நாலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள பொறுமை வரும். பொறுமை என்ன அது செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு பதிலே கிடைச்சிருக்காது, ஆனாலும் தேவன் சரியான நேரத்துல செய்வார்ன்ற பொறுமை உங்களுக்குள்ள வரும். அஞ்சாவது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் தானா மாற தொடங்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்பனா தேவன் உங்கள் காரியத்துல ஒரு பெரிய அதிசயத்தை பண்ண போறாருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள நீங்க பிரேயர் பண்றீங்க, ஏசப்பா சில நேரம் பேசவே இல்லை, ஆனாலும் எனக்குள்ள கவலை இருக்குது, அப்பனா நான் என்ன பண்ணணும்? நீங்க உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிலிப்பியர் 4:6 கர்த்தர் நம்மளுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓகே, தெரியப்படுத்திட்டீங்க. உங்க ஜெபத்துல மூலியமா உங்க விண்ணப்பங்களை இதுதான் தேவன்றத ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதல்ல ஏசப்பாக்கு நீங்க தெரியப்படுத்திட்டீங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா? என்ன நடக்கும் அப்படின்னா, அதுலயே பிலிப்பியர் 4:7 கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில நேரங்கள்ல நாம் எதிர்பார்த்த பதில் உடனே வராது. ஏன் தெரியுமா? தேவன் நமக்கு நல்லதை தர சரியான நேரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஒரு வித மண்ணில் விதைக்கப்பட்ட உடனே மரமா மாறாது. நேரம் எடுத்துக்கும், சில காலம் எடுத்துக்கும், சில மாதம் எடுத்துக்கும். அதே போலதான் உங்க ஜெபமும் வெறும் வார்த்தை இல்ல, அது தேவனுடைய முன்னிலையில ஒரு விதை போல. நீங்க இப்போது அழுறீங்களா? நீங்க தனியா போராடுறீங்களா? நீங்க நினைப்பது போல உங்களுக்குன்னு யாரும் இல்லையா? தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா நடந்து போகும்போது அவர் எப்படி தேவனிடத்துல பேசினார் தெரியுமா? சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று எப்படி அவருடைய பிரேயர், அவருடைய வார்த்தை இருக்குதுன்னு பாருங்க. அதே சங்கீதம் 56:9 அவர்கள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்ட்டு. அதே சங்கீதம் 56:11 அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வருது. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு கர்த்தரை நோக்கி அவர் வேண்டிக்கிட்டு கர்த்தரை நோக்கி அவர் கரத்துல இருந்து பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாரு. அன்பானவர்களே, இன்று நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும்
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் அமைதியாக இருப்பது அவர் வேலை செய்யவில்லை என்பதல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், நம்பிக்கையை விடாதீர்கள். ஏனெனில் சரியான நேரத்தில் தேவன் பதில் கொடுப்பார். இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம். கர்த்தாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதியும். அவர்கள் மனதில் இருக்கும் பயத்தையும் துக்கத்தையும் நீர் அகற்றும். அவர்கள் ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். உம் வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கு உறுதிப்படுத்தும். அவர்களின் வாழ்க்கையில் உம் சமாதானமும் உம் அதிசயமும் இயேசுவின் நாமத்தினால வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்ணீரோடு ஜெபித்தேன், கேட்டாரா என் தேவன்? பதில் வரும் முன்னே மனதில் அமைதி, இதுவே அவர் தந்த முதல் அறிகுறி. சூழ்நிலைகள் மெல்ல மாறுதே, வேத வார்த்தையால் உறுதி செய்யுதே. பொறுமை என்னில் அதிகரிக்குதே, துதிக்கும் உள்ளம் பொங்குதே. ஜெபத்தை கேட்டு விட்டார் என் தேவன், ஜெபத்தை கேட்டு விட்டார் என் தேவன். தேவன் ஜெபத்தை கேட்டு விட்டார் என் தேவன்.